जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கிறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசி நேயர்களே, இவனை நம்பி நான் மோசம் போயிட்டேன் சார், என்னை நம்ப வச்சுட்டான் சார், என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் சார், என்னை நம்ப வச்சு என்னை ஏமாத்தி என்னை அழ வச்சுட்டான் சார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு சில பேர் புலம்புறாங்க. என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் சார், நான் இவனை நம்பினேன் சார், இவன் இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல சார் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு, நடக்க போகுது. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்கனவே சில விஷயங்கள் நடந்துருச்சு, இருந்தாலும் இந்த வாரத்தில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 1. 2வது, சிம்மராசி பொறுத்தளவுக்கு இப்போ அஷ்டமச்சனி, மோளத்துக்கு 2 பக்கெட்டு அடினா உங்களுக்கு 4 பக்கெட்டு அடி தான். எந்த பக்கமும் ஏதாவது ஒரு இப்படி தலை எடுத்துன்னு வச்சுக்கணும், பொட்டுன்னு அடிச்சு நம்மளை இப்படி தலையை இப்படி வச்சிரு, திரும்ப அடிச்சு திரும்ப இப்படி 4 பக்கெட்டு நமக்கு அடியாக தான் இருக்கே தவிர எந்த பக்கமும் நம்மளால சரியான முறையில் தலையெடுக்க முடியல. பயம் வருதுங்க இப்பெல்லாம். அதுவும் இப்போ 33 45 இயர்ஸுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் வருது பாருங்க. எப்படி நம்ம பிள்ளைங்களை கரையேற்ற போறோம், எப்படி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண போறோம், எப்படி பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம செய்ய போறோம், பொண்டாட்டிக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு உங்களை விட்டா வேற ஆள் கிடையாது. என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது நீங்க வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சுட்டு கொடுத்தா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, நீங்க பார்த்து சம்பாரிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்தாதான் உண்டு. அந்த சம்பாத்தியத்துக்கே அதாவது முதலும் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி வியாபாரத்துக்கும் சரி வேலைக்கும் சரி அந்த இடத்துல சில தட்டுப்பாடுகள் வரும்பொழுது நிறைய கோபம்தான் வருது. சில இடத்துல பொண்டாட்டிகளுக்கெல்லாம் ஒன்றும் அவங்களும் சில நேரத்தில் புரிஞ்சுக்காம சண்டை போடுறது, சிறு சிறு சண்டைகள் இந்த மாதிரிலாம் இந்த வாரத்தில் இருக்கு. சில விஷயங்கள் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதை சரி, கணவர் கஷ்டப்படுறாரா, சரி நம்ம ஓரளவுக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்டபிள்டாக போகணும் அப்படின்னு சொல்லி போகணும். எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா எப்படி இருக்கும், அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா, இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால தட் கேர்ள் மஸ்ட் பி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனாக இருக்கணும். அப்போ தான் அது சிறப்பு. 1. அதுக்குன்னு அவங்கள கேட்க வேண்டாம்னு சொல்லலை, கேளுங்க, எதுக்கு கேட்கணும், பொறுமையாக கேளுங்க, நிதானிச்சு கேளுங்க. கணவருக்கு கோபம் வராத அளவிற்கு நடந்துக்கோங்க.
ஏன்னா அவங்களுக்கு 1008 ஸ்ட்ரெஸ் இருக்கும், வேலைக்கு போகிறாங்க வராங்க, 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதாவது எல்லாருக்குமே இந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு சொல்கிற மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரத்தில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஹையஸ்ட் வேலையிலேருந்து நீங்கள் ஐடி எடுத்துக்கோங்க, சிஇஓலேருந்து எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய ஆள்லேருந்து எடுத்துக்கோங்க, அப்படியே நார்மலாக அப்படியே இந்த மேனேஜர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மியாக எடுத்துன்னு இன்னைக்கு கூலி வேலை செய்கிற வரைக்கும் இந்த சிம்மராசி பொறுத்தளவுக்கு அவங்க படுற கஷ்டங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? தலையில மண்ணு சுமந்துன்னு போறாங்க பாருங்க, அவங்க வரைக்கும் நான் சொல்றேன். அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லுங்க? அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நித்திய கண்டம் பூர்ணாயுசு, ஏதோ கஷ்டப்படுறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ எங்க தொழில், ஏதோ எங்க வாழ்க்கை போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதே பிசினஸ் தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் லாபம் வந்துட்டா பிரச்சனை இல்லை, நஷ்டமாயிட்டா எப்படி இருக்கும்? என்னடா இது நமக்கு இந்த மாதிரி இருக்க, நமக்கு அடுத்து நம்ம எப்படி அந்த வாழ்க்கை பயம் அப்படிங்கிறது வந்துடுது இப்பெல்லாம். அதுவும் இந்த வாரத்தில் இந்த வாழ்க்கை பயம் கண்ணில் தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. அதனால சில விஷயங்கள் யாரை நம்பணும், நம்பக்கூடாது. யாரை நம்பி மோசம் போயிடாதீங்க. சொல்லுவான், நான் இதை கொடுத்துட்றேன், இதை செஞ்சிடறேன், இப்படி பண்ணிடுறேன், அதை பண்ணி, தயவு செய்து நம்பாது, யாரையும் நம்பாது. அதாவது தன் புத்தி சுகத்தை தருங்கிற மாதிரி உன் மனசுக்கு என்ன சில விஷயங்கள் சரியா படுதுன்னு நினைக்கிறியா, தெரிஞ்சவங்க கிட்ட கேளு, ஒரு ஆலோசனை கேளு, இது சரியா இருக்குப்பா, பரவாயில்ல, நீ இதை பண்ணினா உனக்கு நல்லா இருக்கும், உனக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி அவர் வெல்விஷரா இருக்காங்களா, அதை நீ செய். அதனால என்ன செய்யணும் அப்படிங்கிறத சிம்மராசி பொறுத்தளவு கொஞ்சம் பார்த்து செஞ்சாலே வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இது. இந்த சீட்டு மற்ற விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டிற்கு வரும் உறவினர்களால் சலசலப்பு, சிறு சிறு சண்டைகள், சச்சரவுகள் வரும். நான் கேட்டேன், நீ கொடுக்கல, தெரியாமல் பணம் கொடுத்து மாட்டிக்கொள்ளுதல், இதெல்லாம் வரும். ஸோ கவனமாக இரு. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்னென்ன செய்தால் வாழ்க்கைக்கு அடுத்தது சிறப்பாக இருக்குங்கிறத கரெக்டாக செய்யுங்க. சிறப்பாக இருங்க. டைம் கிடைக்கும்போது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு வெத்தலையில் கொஞ்சோண்டு கோதுமை வைத்து தீபம் ஏற்றிட்டு வாங்க. இந்த வாரத்தில் இது மட்டும் பண்ணுங்க, ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரியாக வரும். கோபத்தை கட்டுப்படுத்தி மன அமைதியை பெற்று கோவிலுக்கு போய் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொறுமை நிதானம் தேவை. சிவபுராணம் படிங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது பாத்தீங்கன்னா பொது ராசி பலன்கள். வார ராசி பலன்கள்லயே பொது ராசி பலன்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பொது ராசி பலன்கள்லயே பாத்தீங்கன்னா சில பேருக்கு இது அப்படியே 100% பலிக்கும். சாமி நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு, நீங்க சொன்னது சரியா இருக்கு. எத்தனையோ பேர் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ இந்த காணொலி பாக்குறவங்க எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் உங்களுடைய பாராட்டுக்கள்லாம் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவன். ஏன்னா எல்லாருடைய ஒரு பாராட்டுதலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, வெளிநாட்டுல எல்லா இடத்துலையுமே சுவாமி உங்களுடைய ஒரு சில காணொலிகள் பார்க்கும்போது எக்ஸலண்டா இருந்தது, கண்ணு கலங்கி இருக்காங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இது பொதுவான ராசி பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி ஜாதகத்தை பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் அல்ல, நீங்க ஜாதகம் மட்டும் நீங்க பார்க்கணுங்கிறது கிடையாது. ஜாதகம் பார்க்கலாம், எண் கணிதம் பார்க்கலாம், அதே போல பார்த்தீங்கன்னா கைரேகை பார்க்கலாம், உங்களுக்கான ராசி கற்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக திருமண பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், பெயர் ராசி பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், ஜாதகம் எழுதி தரப்படுகிறது. இவ்வளவு செய்யறோம். இது இல்லாமல் மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கேரளா அஷ்டமங்கல பிரசன்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நான் பார்க்கிறது பாத்தீங்கன்னா தற்கால பிரசன்னம். ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில், தற்கால பிரசன்னம் அதுன்னு பேரு. ரெண்டாவது தீப தாம்பூல பிரசன்னம். வீட்டுல பார்க்கிறது, அது வீடியோலயோ மற்ற இதுலயோ பார்க்க முடியாது. வீட்டுல பார்க்கிறது தீப தாம்பூல பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நான் பார்க்கிறது பாத்தீங்கன்னா வெறும் தாம்பூல பிரசன்னம். அது நீங்க நேர்ல பார்த்தால் இன்னும் சிறப்பு, அப்படி இல்லைன்னு நம்ம பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அது அடுத்ததாக பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம். அஷ்டமங்கல பிரசன்னம்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், அதுவும் வீட்டுல தான். தேவ பிரசன்னம்ங்கிறது கோவிலுக்காக பார்க்கக்கூடியது. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் அதாவது தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண அப்படின்னு சொல்லுவாங்க. தனம் ஆகர்ஷணம், காசு கொட்டுன்னு கொட்டும் சில ஆலயங்கள்ல. அதே போல தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண, ஜனம்னு மக்கள் நிறைய கூட்டம் கூடுவது, அதுக்கெல்லாம் இந்த ஆகர்ஷண சக்தி. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதெல்லாமும் நான் பார்த்துட்டு இருக்கேன், வாஸ்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா வீடியோல இருக்கக்கூடிய நம்பர்ல கால் பண்ணி நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.